அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி. கடுமையான இந்த வெப்ப தாக்கத்தினால குழந்தைகளுக்கு நிறைய வியாதிகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா வயிற்றுப்போக்கு, மஞ்சள் காமாலை என்று சொல்லக்கூடிய ஹெப்படைட்டிஸ் ஏ, டைஃபாய்டு ஃபீவர் மற்றும் அம்மை நோய்கள் குழந்தைகள்கிட்ட இப்போ நிறைய வந்துட்டு இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா மம்ஸ் என்று சொல்லக்கூடிய பொண்ணுக்கு வீங்கி மற்றும் தட்டமை என்று சொல்லக்கூடிய மீசில்ஸ், அப்புறம் கொத்தமல்லி அம்மைன்னு சொல்லுவாங்க, அது சிக்கன் பாக்ஸ். ஸோ இதெல்லாம் இந்த வெயில் கடுமையான தாக்கத்தினால இருக்கிறதுனால இந்த வைரஸ் மூலமாக பரவக்கூடிய இந்த நோய்கள்லாம் குழந்தைகளுக்கு நிறையா வந்துட்டு இருக்கு. ஸோ இதுலேருந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ பெற்றோர்கள் ரொம்ப குழந்தைகளோட நீர்ச்சத்து சரியான அளவு இருக்கா என்பதில் சரியான கவனம் செலுத்த வேண்டும். குழந்தைகள் சரியான அளவு நீர் பருகுகிறார்களா? ஒரு குழந்தையும் ஒரு நாளில் 2 லிட்டர் முதல் 3 லிட்டர் வரை கண்டிப்பாக நீர் அருந்த வேண்டும். இது மட்டுமின்றி குழந்தைகள் சரியான முறையில் சிறுநீர் கழிக்கிறார்களா என்பதையும் கவனிக்க வேண்டும். இல்லை என்றால் இந்த வெயில் காலங்களில் சிறுநீர் பாதையில் ஏற்படும் தொற்று, யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் காமனாக வருவதற்கு வாய்ப்பு உள்ளது. ஸோ 8 மணி நேரம் முதல் 12 மணி நேரத்திற்குள் 6 மணி நேரத்திற்குள் ஒரு முறை சிறுநீர் கழிக்க அறிவுறுத்த வேண்டும். ஸோ இது மட்டுமின்றி வெயில் காலங்களில் கடுமையான வெயில் நேரத்தில் குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும். அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி.